கட்டும். உப்பு. ரொம்ப சுவையான கறி சமோசா குட்டி குட்டியா கட் பண்ண சிக்கன் பயன்படுத்தி எப்படி செய்யறது அந்த சிக்கன் மிக்ஸ் ஆகணும். முக்கியமா வெங்காயம் ரொம்ப சாஃப்டா வதங்காம பாத்துக்கோங்க. லேசா கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான பதத்துல தான் இருக்கணும். வெங்காயம் இருக்கிறது அப்படியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் கூட சிக்கன் நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. நல்லா ஆறி வந்த பிறகு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி அளவில் சேர்த்தா போதும், இருக்கட்டும். இப்போ அடுத்ததா ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கங்க, கார்னரை ஒட்டுறதுக்காக. இதோ இந்த மாதிரி ரொம்ப தண்ணீரா இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் சமோசா சீட் எடுத்திருக்கேன். சமோசா சீட் எப்படி வீட்டிலேயே செய்யறது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அல்லது கடைகளே சமோசா சீட் இப்போ நிறைய கிடைக்குது, நீங்க அதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லேசா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதுல இருந்து 1 அல்லது 1.5 ஸ்பூன் சமோசா கோன்ல எவ்வளவு வருதோ அது மாதிரி கொஞ்சமா வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா எடுத்து மடிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த நிறைய கிடைக்குது, நீங்க அதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லேசா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதுல இருந்து 1 அல்லது 1.5 ஸ்பூன் அந்த சமோசா கோன்ல எவ்வளவு வருதோ அது மாதிரி கொஞ்சமா வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா எடுத்து மடிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த கார்னர்ல நம்ம கலந்து வச்ச அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சமா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு லேசா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆயிடும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு மெதுவாக உள்ள சேர்த்துருங்க. ஒரு கடாயில் ஒரு 3 அல்லது 4 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போதான் பொரிஞ்சு வர சூப்பராக இருக்கும். குறைவான தீயில வச்சிங்கன்னா நிறைய ஆயில் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மிதமான தீக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா செவந்து வெந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கறி சமோசா சிக்கன் சமோசா ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஆனியன் சமோசா வெஜ் சமோசாவை விட இந்த சமோசா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. ரொம்ப சுவையான மெத்தட். பாருங்க, பார்க்க ஆயிலியா தெரிஞ்சாலும் டிஷ்யூல கொஞ்சம் கூட அந்த ஆயில் ஒட்டவே இல்லை. பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுலபமான சிக்கன் சமோசா வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.